ஓ நம்ம இவ்வளவு கெத்தா பேசணும். இப்ப நிறைய பேர் நம்மள மாசா வந்து ஒரு பிஜிஎம் போட்டு நம்மள மாசா நம்மளோட பசங்க எல்லாம் பண்றானுங்கன்ற மாதிரி நீங்க அந்த ஜோனுக்கு போயிருப்பீங்க. ஆமா, நான் இன்னும் கொஞ்சம் தீவிரமா தான் போயிருப்பேன். அதுல இருந்து வெளியே வந்து ரிலேஸ் பண்ணிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு இது அதை பயன்படுத்தி செய்யறதுக்கு தாங்க நாங்க இருக்கோம். இப்ப நீங்க என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? நான் அந்த மாதிரி பேசுறது இல்லை, கம்யூனிட்டி பத்தி பேசுறது இல்லை. நான் பாட்டில் என் உண்டு என் ஒர்க்கு, நான் பாட்டில் அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில் போயிட்டே இருக்கேன். ஒரு அக்கா எதில் அந்த ஆப்போசிட்ல ஒரு அக்கா தங்கம் அதெல்லாம் தப்பு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அக்கா பேர் கூட தமிழ் செல்வியோ ஏதோ நினைக்கிறேன். அந்த அக்காவுக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த அக்கா பேர் சொன்னாங்க, நான் தான் புரிஞ்சிக்கல. அப்போ இப்ப நீங்க முன்னால இருந்த மாதிரியான நாங்க வந்து இப்படி ஆக்கும் இந்த மாதிரி பவர்ஃபுல் இந்த பரம்பரை எல்லாம் சொன்னீங்கல்ல, இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா இல்ல எல்லாரும் ஒண்ணுதான்? நம்ம அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். அதான். நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி சேர்ந்துச்சுன்னா உறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? முட்டைங்கிறதே நல்ல பேர் தானே ப்ரோ. இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, புளியறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில கம்பெனி என்ற மாவ. சரி, எங்க ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துல முத மார்க்க கம்பெனி தான். இதெல்லாம் யாரா உன்ன கேட்டா? யாரா நீ? அதான் செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். செருப்பு வாங்க வந்திருக்க, அவ்வளவுதானே. கையெழுத்து போட்டாட்ட பிள்ளை ஆபரேஷன் பண்றோம்னா அப்பெல்லாம் தேவைப்பட்டது கொப்பம் கையெழுத்து. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். வேற ஒருத்தரை லவ் பண்றீங்களா? அப்ப இவனோட கள்ளக்காதலா? ஆனா படத்தை பார்க்கும்போது படத்தோட ஹீரோ தான் நாடக காதல் பண்றாரு, ஹீரோயின் தான் நாடக காதலே பண்றாங்க படத்துல. உடம்பு சரி இல்லையா, அதனால தான் ஒரு 20 நாளா வீடியோ போட முடியல. அத சொல்லு முதல்ல. அதனால உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு வீடியோ ஒன்று கொண்டு வந்திருக்கேன். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கவுண்டம்பாளையம் ரோஸ். ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பான். இந்த படத்தோட கதையை பத்தி சொல்லணும்னா, நாடக காதலுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு புரட்சி காவியம் தான் இந்த கவுண்டம்பாளையம். எவன் சொன்னா? அவன் என்ன சொன்னா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். यह वीडियो भी काल्पनिक है, पिछले वाले की तरह यह भी इमेजिनेशन में देखिए. இந்த ரோஸ்ட் இந்த கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இந்த படத்தை பத்தி, இந்த படத்தோட கதையை பத்தினது மட்டும்தான், வேற எதை பத்தினதும் கிடையாது. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பலப்பா, பயத்துல நடக்குதுப்பா. ஒரே எனக்குன்னு யார் இருக்கா? அண்ணா நான் இருக்கிறேன்னா மச்சி இவன்டா. முருகரே மனுஷ அவதாரத்துல வந்திருக்காராமா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இந்த படம் முருகருக்கு நல்ல படமா பாத்துக்கங்க. அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். சரி வாங்க வாங்க வாங்க. இல்லீங்கண்ணா, வாடான்னு சொன்னா தான் வருவானுங்க. என்னங்க இது, எல்லாரும் என்னைய மரியாதையா பேசுங்கன்னு ஒரு சண்டைக்கு போய் பார்த்திருக்கோம். இது என்னங்க, என்னைய வாடான்னு கூப்பிட்டாதான் நான் வருவேங்குது. வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண. மண்டை கண்ட குழையும் போச்சா? நான் கொஞ்சம் மென்டல். அடுத்ததா வில்லனுக்கு ஒரு இன்ட்ரோ சீன் வச்சிருக்காங்க. ஊருக்குள்ள யாரும் பண்ணாத தப்பு என்ற மாதிரி பண்ணி போட்டான். பையன் இருந்தா 10 பிள்ளையோட பழத்தான் செய்வா. என்னங்கடா இது, நாட்டுக்கோழி மேல பிராய்லர் கோழி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓ, மெட்டபர் வச்சிருக்காங்களாமா. அடங்கொப்பன் தாமரபரணில தலைமுழுக இது என்ன கன்றாவி? Why bro? I love the sound. ஏன் உங்க வில்லத்தனத்தை காட்டுறதுக்கு அந்த கோழி என்னையா பாவம் பண்ணுச்சு? ஏண்டா நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி சேர்ந்துச்சுன்னா உறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? முட்டைங்கிறதே நல்ல பேர் தானே ப்ரோ. ஐயோ, எங்க இந்தியா புடிச்சீங்க? ஏங்க நாட்டுக்கோழியா இருந்தாலும் போண்டா கோழியா இருந்தாலும் முட்டைக்கு முட்டைன்னு தானங்க பேர் வைக்க முடியும். நல்ல பாரம்பரியம். இந்தியா சீக்கிரமே டெவலப் ஆகிடும்டா. அதுவும் இல்லாம அதுல எனக்கு இன்னொரு டவுட் வேற இருக்கு. எல்லா ஊர்லயும் சேவலும் கோழியும் தானங்க மேட்டர் பண்ணும். அப்போஸ் அவங்க ஊர்ல மட்டும் என்ன கோழியும் மேட்டர் பண்ணுது? பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில ஆம்பளைக்கு ஆம்பளை சேர்த்து வச்சு தோஸ்தான வாங்கிட்டேடா. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்த படம் நாடக காதல் நோக்கி தான் போகுதுன்னு ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க. வணக்கம், என்ற பேர் மயில்சாமி, எங்க ஊர் குப்பி வேலையா. என்ற பேர் மயில்சாமி, எங்க ஊர் குப்பி வேலையா. இருந்துட்டு போ. கம்பெனி என்ற மாவ. சரி, எங்க ஊருக்குள்ளேயே பள்ளிக்கூடத்துல முத மார்க்க கம்பெனி தான். இதெல்லாம் யாரா உன்ன கேட்டா? யாரா நீ? மேல் படிக்க பட்டணம் போகுது. ஏடா சொட்ட பையல, ஏடா அப்படி வீட வாங்குற? அம்மா உனக்கு பெண் அவன. அதான் செருப்புன்னு வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். செருப்பு வாங்க வந்திருக்க, அவ்வளவுதானே. ஆத்தா வயலுக்கு போறப்ப வலிக்கு வந்துருச்சு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறதுக்கு 50 ரூபா வேணும். அதானே? அத நேரடியா சொல்ல வேண்டியதானே. நீ யாரு, உன் பேர் என்ன, இந்த பொண்ணு எம்பிட்டு மார்க் வாங்குச்சு, இது எந்த காலேஜ்ல சேர போகுது, யாரு கூட சம்பந்தம் பண்ண, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா?
சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. உங்களுக்கு இந்த செருப்பு நல்லா இருக்கும் பைத்தியர் எனக்கு அது கட்டு வந்த. பொண்ணுக்கு செருப்பு வாங்க அந்த இடத்துல பாசத்துல பொண்ணு அப்பாவுக்கும் ஒரு செருப்பு எடுத்து வச்சிருச்சுங்க. சோகம் என்னன்னா ஆனா அதுல ஒரு சோகம் பாருங்க, பெத்த பிள்ளைக்கு செருப்பு வாங்க முடிஞ்சா தான் அப்பனால தனக்கு ஒரு செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லைங்க. அண்ணி இந்த செருப்பு எனக்கு வேண்டாங்கன்னு. இது மட்டும் கிடையாது, அடுத்து ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் சீன் ஒண்ணு வரும். நீங்க விழுந்து விழுந்து சிரிக்க போறீங்க பாருங்க. இந்த செருப்பு எடுத்து கழிச்சிட்டா இந்த செருப்புக்கு சரியா இருக்குமான்னு பாருங்கன்னு. என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. நம்ம எல்லாம் செருப்பு வாங்க போனா ஒரு 10 ரூபாய் கம்மி பண்ண சொன்னாலே எனக்கு வர்ற அசல் ரேட்டே அதானுங்கன்னு. ஆனா இங்க வர்ற செருப்பு கடைக்கார பாருங்களேன். நானும் அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணுதான்ப்பா. இன்னைக்கு தான் அப்பா இல்லைங்கிற வருத்தமே எனக்கு தெரியுது. ரொம்ப ஃபீலிங் ஆகுது எனக்கு. நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியா நினைச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு தான் முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு gift கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா. என்ன அப்பமே சென்டிமெண்டா கொன்னுடு ஏறா. எவ்வளவு ஒரு சோக காட்சி பாருங்க, அப்படியே சோகம் பொங்குதுங்க. சாமி நீ என்னை அப்பான்னு சொல்லிட்ட. இந்த உலகத்துல இதை விட பெரிய பரிசு நான் கிடைக்குமா? என்ன பீலிங் ஒரே பீலிங். அப்ப கொடுக்கறனல்ல இந்தா இந்த பணத்தை வாங்கிக்காயா. ஐயோ, செருப்பு வாங்க போன இடத்துல செருப்பை வாங்கிட்டு போகாம அப்பமுள்ள சென்டிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனுக்கு நான் அழுகிறதா இல்ல சிரிக்கிறதான்னு கூட தெரியலீங்க. எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பா வருது. உனக்கு ஓட்ட வடை பிடிக்குமா பருப்பு வடை பிடிக்குமா? எனக்கு உங்க சடை ரொம்ப பிடிக்குங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? ஜோக் இல்லையா? இப்படி அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட ஃப்ளர்ட்டிங் பண்ற ஆன என்னனுங்க சொல்றது? அவனுக்கு என்ன பேரு? லேடிஸ் பொறுக்கி. சும்மா இருங்க, நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? நான் புளியில சாயமே போயிரும். இப்படி முதலாளியோட பொண்டாட்டி கூடவே ஜல்சா பண்ற நம்ம ஹீரோவுக்கு படத்துல பேர் என்ன தெரியுங்களா? குழந்தை. இப்படிதான் ஒரு புறா சொல்லி தெரியுறான். சும்மா இருக்கு சேச்சி. என்ன நீ செய்யுது? இதெல்லாம் நீ பண்ண கூடாது. நான் மன மாறுவனுவா. திரும்பி என்னைய பாருடா. அடுத்தவன் பொண்டாட்டியோட ஜட்டி புறாவெல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருக்குது. இந்த கம்நாட்டி கேரக்டர் நல்ல வராம கதைப்படி. இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, புளியறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. அம்மாடி பஞ்சுமா இருக்கிற கை பிஞ்சு போயிடாதுங்களா? பத்திரமா வச்சுக்கோங்க. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. சார் பாருங்க சார், இவ்வளவு பொறுக்கித்தனமா பேசுற இந்த கேரக்டர் என்ன சார் பண்றது? என்ன பண்ண இந்தியன் படத்தோட டைலாக் ரைட்டர் கூட நம்ம ஆளுகிட்ட தோத்து போயிடுறாருங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படத்தோட ஒவ்வொரு வசனமும். சும்மா டைம் பாஸ். நான் கும்பிடுற சாமியோட ஒரு நாள் எனக்கு தெரியாம என் டூசர் எடுத்துரு. நம்ம கிட்ட எல்லாம் சாமி லெட்டர் போட்டு மெயில் அனுப்பி பர்மிஷன் வாங்கிட்டு தான் உசுர எடுக்கும். இவங்க கிட்ட மட்டும் தான் சொல்லாம எடுத்துரும். நான் கும்பிடுற சாமியோட ஒரு நாள் எனக்கு தெரியாம என் டூசர் எடுத்துரு. ஆஹா, இந்த பாட்டோட வரிகளை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வைங்க, அப்படியே பொலன்னு அழுதுருவீங்க. காதல் நட்பு பாசத்துக்கு காரணம் தெரியாது, நான் கொண்ட நேசத்துக்கு ஏதும் கிடையாது. என் கண்ணாயிருக்கிறாய், வெளிச்சத்தை பார்க்கிறேன். ஏங்க, இது ஏதோ ஒன்னாப்பு பிள்ளைங்களோட ரைம்ஸ் ஆட்டைய போட்டாங்கன்னு நினைக்கிறேன். காதாயிருக்கிறாய், சப்தத்தை கேட்கிறேன். ஐயோ விரலாயிருக்கிறாய், விரும்புவதை எடுக்கிறேன். இது பேரு பாட்டா? இது பாட்டா? ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த பாட்டை விட ஒன்னாப்பு பாட புத்தகத்துல இருக்கிற ரைம்ஸ் கூட நல்லா இருக்குயா. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க. இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அடுத்தது அந்த முதல்ல ஒரு செருப்பு கடையில ஒரு கேரக்டர் காமிச்சாங்க பாருங்க. அவர் பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிடுச்சுங்களா. நேத்து வரல தான் உங்க பொண்ணு, இன்னைக்கு என் பொண்டாட்டி. ஆற பொண்டாட்டி அவர் மேல கைய வச்சா என்னடா படம் வேற மாதிரி இருக்கிறா? இது கதையாக்குது. இது குழந்தை பிறக்கிறது கிரிட்டிக்கல். நான் கையெழுத்து போட்டாத்த பிள்ளை ஆபரேஷன் பண்றோம்னா அப்பெல்லாம் தேவைப்பட்டது கொப்பம் கையெழுத்து. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் போது கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ஆதார் கார்டு வாங்கறதுக்கு கொப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது. ஏதோ ஆதார் கார்டு வாங்குறதுக்கு அப்பா கையெழுத்தா? ஐயோ, ஆதார் கார்டு வாங்குறதுக்கு அப்பா கையெழுத்து தேவையில்லைங்கிறத இந்த சாம்பு மோனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அது இல்ல, நீ எப்படி சொல்றது?
ஆனா இந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கு இந்த பாதி கையெழுத்து தேவையில்லைன்னு சொல்லித்தாட. ஐயோ சாமி இவன் வேற டேய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். கண்ட தேசபகம் தெல்லவாரி ஆதாரமே இல்லாத நாய்களை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணினியா? ஐயோ சார், இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஏதாவது டிஸ்பியூட் இருந்தா சொல்லுங்க, பேசி தீர்த்துக்கலாம். அதை விட்டுட்டு மரியாதை இல்லாமலாம் பேசாதீங்க யாரையும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இப்ப இந்த அப்பா இவ்வளவு பேசியும் காதல் தான் முக்கியம்னு அந்த பொண்ணு காதலனோட போயிருச்சு. இப்ப அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு ஒரு காட்சியில காமிச்சிருக்காங்க. தப்பு பண்ணிட்டேனுங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? காதல் பெருசா தெரிஞ்ச எனக்கு எங்க அப்பா பெருசா தெரியல. அந்த பையன் ஏமாத்திட்டு போயிட்டானா? அந்த பையன் எதுக்காக காதலிச்சான்னு இவங்க ஒரு காரணம் ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. அவன் என்ன காதலிச்சது உடம்புக்கும் காசுக்கும் தான் என்ன துரத்தி விட்டப்பதாங்க தெரிஞ்சது. எங்க ஊர்க்கா சொல்லு. உடம்புக்கும் காசுக்கும் தான் மர்க்கா சொல்லு. காசுக்கும் தான். எப்படி எக்ஸ்ட்ரா ஒரு செருப்பு வாங்கவே காசு இல்லாத உங்க அப்பனோட காசை போட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? யோ ரஞ்சித், ஒரு செருப்பு வாங்கவே கஷ்டப்படுறவன்னு காமிச்சிட்ட, இப்ப என்ன அவங்க காசுப்பட்டு கல்யாணம் பண்ணான்ற? ஏன் அப்படி புழுகி பள்ளிக்கு பிறந்தவன? அதுக்கு அவங்க பணக்காரங்க வசதியானவங்கன்னு காமிச்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே? ஐ ஆம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். வன்மத்தை காட்டும் போது கூட லாஜிக் இல்லாம காட்டுற இவங்களை என்னதாங்க செய்யறது? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். நேத்து இந்த பக்கம் கொடுத்தீங்களே அது நல்லா இருந்துச்சு. அது வேற ஒண்ணு இல்லைங்க, போன சீன்ல இந்த பக்கம் ஹீரோயின் அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க, அதத்தான் சொல்றாரு. அப்புறம் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவ இந்த பக்கம் இருக்கிறவன அடி பின்னி எடுத்துட்டானுங்க. ஆஹா, எதுக்கு? இவனுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே உனக்கு வாங்கி கொடுக்கலன்ட்டுங்க அவனை கையோட கூட்டு வந்துட்டனுங்க. இல்ல புரியல. அதாவது கதைப்படி அப்பா அம்மாவே இல்லாத அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாத ஹீரோ குழந்தை பல கோடி ரூபாய் சொத்துக்கு சொந்தக்காரியான ஹீரோயினை காதலிக்கிறாரு. உங்க காதல் எப்படி புனிதமானதா? என்னங்க இது நாடக காதலான்னு கேக்குறீங்களா? அதுல இல்லைங்க, இது நாடக காதல் இல்லைங்க. அது வேற ஒண்ணு இல்லைங்க, இதை நீங்க ஏதோ ஒரு செக்ஸியான காட்சி நினைச்சிடாதீங்க. பெண்களை தன் குடும்ப குலசாமியாக போற்றிய போது எடுக்கப்பட்ட காட்சிகள். இந்த படம் ஆபாச காட்சியில் எங்கேயுமே இருக்காது. தனிமாட்டுப்பட வாங்க வாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? உங்ககிட்ட ஹலோ, புடிச்சது என்னன்னு கேட்டா மூஞ்ச பார்த்து பதில் சொல்லியா? அதை விட்டுட்டு கீழே பாக்குற. புடிச்சது என்ன அங்கேயா இருக்கு? இந்த கண்ணோட்டத்தோட பார்க்க போறேன்னு எனக்கு தெரியாது நினைச்சியா? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைலான ஹேர் ஸ்டைல். இல்ல இதுவா? ஏங்க அதத்தான் உங்களாலேயே நம்ப முடியலையே, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் டயலாக வச்சீங்க? ஆரஞ்சு பழம் மாதிரி உன்னோட லிப்ஸ். எனக்கா துண்டுபிடி இழுத்து துருபிடிச்சு போயிருக்கு. சூப்பர் உதடா. இந்த உதடு ஆரஞ்சு பழம் உதடுங்களா? அதுக்கும் கீழே கீழையா? ஆனா யோ, அவங்க பண்றதுதான் கேவலமான காதல்னு சொல்லிட்டு நீங்க பண்றதாயா கன்றாவியான காதலா காமிச்சு வச்சிருக்கீங்க. எவ்வளவு டீப்பா போறாங்க. பேசாம நம்ம ஓடி போலாமா? இருபத்துல நானும் வாங்க நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா போகாத நில்லு. ஹீரோயின் தான் அப்படி கேக்குறாங்கன்னா அடுத்த வேளை சோத்துக்கே வெளியில்லாத நம்ம ஹீரோவும் உடனே பொசுக்குன்னு ஓகேன்டாப்ல. அவன் இருக்க காஜிக்கு பொண்ணு இல்ல, பொண்ணு ஓட்டுற சைக்கிள காமிச்சா கூட தாலி கட்டி ஓட்டின்னு போயிடுவான். நான் சொல்ல போறது நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்ல போறாங்க? ஐம் சாரிடா, நான் உன்னை லவ் பண்ணல. வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சின்டா. எது அவர் லவ் பண்ணலையா? என்னங்க சொல்றீங்க? வேற பிள்ளை பாத்துக்கலாம், அதோட நல்ல பிள்ளைய பாத்துக்கலாம். நல்ல பிள்ளை சொல்லிக்கிறியாடா நீங்க கடுப்பேத்துறீங்க. வேற ஒருத்தரை விரும்புறேன். வேற ஒருத்தரை லவ் பண்றீங்களா? வேற ஒருத்தரை லவ் பண்றீங்களா? வேற ஒருத்தரை லவ் பண்றீங்களா? ஏமாத்திரியா? என்னடா இது படத்துல ஒரு மேஜர் ட்விஸ்டா இருக்கு. என்னைக்கு நீ என்ன தீயில இருந்து காப்பாத்துனியோ அப்பவே எனக்கு உன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. நீ எனக்காக எது வேணாலும் செய்வேன். எப்படி பேசுறா? எனக்கு மவுத்தரிச்சலா இருக்குடா. ஓஹோ, ஓகே 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 ஓகே. இப்ப அவர் கூட சேர்றதுக்காக ஹீரோ லவ் பண்ற மாதிரி ஏமாத்துனீங்க இல்லையா? அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். வீரா கூட நான் ஓடி போறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவனை கொன்றுவாங்களோன்னு கூட ஓடி போறதா எங்க வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். ஏய் இந்தாப்ல அவனை கொன்றுவாங்கிறதுக்காக இந்த ஆளு பேர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கியே, எதுக்கு? ஊரே திரண்டு அடிக்க வந்துருக்காங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்பாங்க. அடுத்த ஜென்மத்தியா ஏடா மறுபடியும் விஷத்தை ஊத்தி கொடுக்குறீங்க? ஓஹோ, ஒருவேளை கொலை பண்றதா இருந்தா இவனை கொன்னுக்கட்டும்னா? யாரு உலக மகா ஃப்ராடா இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு வில்லியா இருக்கு பாருங்க அந்த ஹீரோயின். என் குழந்தை
நான் தப்பு பண்ணிட்டேனா? அப்பா இது உலக நடிப்புடா சாமி. செய்யறதையும் செஞ்சு விட்டு அப்பாவி புள்ள மாதிரி நான் செஞ்சது தப்பான்னு வேற கேட்கிறியா நீ? ஆமா நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? ஏற்கனவே லவ் பண்ணவனோட போய் சேரணும்னா ஹீரோ கிட்ட ஹெல்ப்பாவே கேட்டிருக்கலாமே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பான்னு. இவ்வளவு மனசுல வச்சுக்கிட்டு நேரடியா பேசியிருக்கலாமே. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் வசதியான வீட்டு பொண்ணுங்களெல்லாம் நாடக காதல் பண்ணி ஏமாத்துறானுங்கன்னு தான் படம் எடுத்தானுங்க. ஆனா படத்தை பார்க்கும்போது படத்தோட ஹீரோ தான் நாடக காதல் பண்றாரு, ஹீரோயின் தான் நாடக காதலே பண்றாங்க படத்துல. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாம வசதியான ஒரு கோடீஸ்வரி ஹீரோயினை லவ் பண்ணி ஏமாத்தி இழுத்துட்டு வர்றாப்ல. ஆனா அது நாடக காதல் இல்லையா? யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவன் என் தாய் மீனாட்சி. அந்த பக்கம் ஹீரோயின் என்னடான்னா அவங்க ஏற்கனவே லவ் பண்ற ஒருத்தனோட சேர்றதுக்காக இங்க இருக்கிற ஹீரோவை பொய்யா லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவன் கன்னத்துல முத்தம் கொடுத்து அந்த ஆளு ஏசுநாதர் மாதிரி ஒரு கணத்துல முத்தம் கொடுத்தா மறுகணத்தை திருப்பி காட்டணும்னு கேட்கறான். அதுக்கும் இவங்க சரி இந்தா வச்சுக்கோன்னு 100 முத்தத்தையும் கொடுக்குறாங்க. இந்தா வச்சுக்க. நடுராத்திரியில வீட்டுக்கு வர சொல்லி பெட்ரூம்ல உட்கார வச்சு எனக்கு உன் ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, உன் உதடு பிடிச்சிருக்கு, உன் நெஞ்சு பிடிச்சிருக்கு, அது கொஞ்சம் தள்ளி பேசிட்டு நான் ஒன்னே லவ் பண்ணல. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. என்னங்க இது ஹீரோயின் பண்ணதுக்கு பேரு நாடக காதலான்னு கேக்குறீங்களா? இல்ல 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 இல்லைங்க, அதுக்கு பேர் நாடக காதல் இல்லைங்க. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டில இருந்து வர காதல்னா நாடக காதல்னு சொல்றேன். இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் உரைக்கிற மாதிரி ஒரு ஒர்க். நீ எப்பவுமே சொல்லிட்டே இருப்பல்ல உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதானே? ஆமா அதுக்கு என்னப்பா? ஆமா சொன்னாரு, அதுக்காக இப்ப அவரை உனக்கு மாமா வேலை பார்க்க சொல்றியா? தெரிஞ்சு போச்சா? கொலையா கொன்றுப்பானே. அதுதான் இல்ல. இப்ப நானு கூட்டிட்டு வரட்டுங்களா இல்ல கூட வரீங்களா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? யோ நீ என்ன வேலை பாக்குறன்னு தெரிஞ்சுதான் பாக்குறியா? சிறுகதையா முடிகிறது உன்னுடைய ஆத்மாத்மான காதல் மீண்டும் தொடர்கதையா வளரப்போம். என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உறிஞ்சாதீங்கடா. என்னடா உறிஞ்சி தின்னதெல்லாம் அந்த காலம், எலும்ப கடிச்சு மெல்லுறது இந்த காலம். இந்த கேரக்டர் யாருன்னு கேக்குறீங்களா? இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ரஞ்சித் அண்ணனோட வன்மம் ஸ்டார்டிங். காசுள்ளவள கட்டு ஏன்னு கேட்டானு வையி, கடவுளா இருந்தாலும் வெட்டு. இப்ப இந்த படத்துல இந்த கேரக்டர் எதுக்குங்க வந்துச்சு? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. ஹீரோ நாடக காதல் பண்ணாரு, ஹீரோயின் அதை விட கேவலமான ஒரு காதல் பண்ணி இழுத்துட்டு ஓடி வந்தாங்க. அங்கேயே கதை முடிஞ்சு. ஆசீர்வாதத்துல நானும் வாங்கனி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா தேவையில்லாம வாண்டடா ஒரு கேரக்டர்களை உள்ள கொண்டு வராங்க. கோயம்புத்தூர்ந்து வரணும் மாங்கனின்னு. மாங்கனியா? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரியே போறான். ஐயா பாருங்கய்யா, அவன் வாழ்க்கையில மாங்கனின்னு ஒரு கேரக்டரை சந்திச்சதையே மறந்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். வாண்டடா அவனை தேடி போய் மாங்கனியை பத்தி சொல்லி இழுத்துட்டு வராங்க. இந்த காலத்துலங்க முன்னே நல்ல காதல் இது நொல்ல காதல்னு கண்டுபிடிக்கவே முடியலீங்க. எல்லாம் நாடக காதலா இருக்குது. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. சேட்டையை பார்த்தீங்களா சார்? இவங்களே தேடி போய் அவனை வாண்டடா இழுத்துட்டு வந்துட்டு அவன் நாடக காதல் பண்றான்னு வேற சொல்றாப்புல. அதையும் யாரு சொல்றான்னு பாருங்க, இவங்க 2 பேரும். இனி உங்க ரூட் வேற, எங்க ரூட் வேற. அப்போ குழந்தை எது 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 இப்பதான் குழந்தை மேல அக்கறை வருதா? ஏதோ நீங்க பெத்த குழந்தை மாதிரி துடிக்கிறீங்க. உங்ககிட்ட ஜிபே இருக்கா? இல்லைங்கண்ணா, எங்கிட்ட சீவறதுக்கு சீப்பே இல்லைங்கண்ணா. ஜிபே எப்படின்னா இருக்கு? ஏய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஆனா எனக்கு ஒண்ணு புரியலைங்க. சீவறதுக்கு சீப்பு கூட இல்லாத ஒருத்தன் கோடீஸ்வரி இழுத்துட்டு ஓடி வந்திருக்கான். ஆனா ஐயோ ரஞ்சித், வன்மத்துல படம் எடுத்திருக்க, அத கூட லாஜிக் கூட எடுக்க தெரியலையா? உனக்கு கதை எழுதவும் தெரியல, படம் எடுக்கவும் தெரியல, சிவனேல இருக்க வேண்டியதானே? உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. நம்ம எல்லாம் மாட்டு கறிதுன்னு வளர்ந்த உடம்புடா. ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம காலடியிலே கிடப்பாளு. பாருங்க சார், அவங்க சமூகத்து பெண்களையே உடம்பு சுகத்துக்காகவும் செக்ஸுக்காகவும் அலைகிறவங்க ஏங்குறவங்கன்னு இவ்வளவு கேவலமா டயலாக் எழுதின ஒருத்தர் செருப்பு பிஞ்சிரும். என்னத்த சொல்ல? காதல்ங்கிற பேர்ல காசு சம்பாதிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, ஏன்னு கேட்டா நசுக்கிறாங்க, பிதுக்குறாங்க, ஒடுக்குறாங்க. என்ன சொன்னீங்க? காதுல விழுகல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லுங்க. காதல்ங்கிற பேர்ல காசு சம்பாதிக்கிறது. ஆஹா, நீங்க பண்ணது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
உங்களுக்கெல்லாம் ஏழை பொண்ணை பார்த்தா காதல் வராதா? பணக்கார பொண்ணுல பார்த்தா தான் காதல் வரும். காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி ஐயோ குழந்தை, இப்ப நீங்க ஒரு வசனம் பேசுனீங்கல்ல, அந்த வசனத்தை அப்படியே சுருட்டி உங்க ப்ரொடக்ட்ஸ்ல நீங்களே சொருகிக்கங்க. ஏன்னா இது உங்களுக்கு தான் பொருந்தும். உங்களுக்கெல்லாம் ஏழை பொண்ணை பார்த்தா காதல் வராதா? பணக்கார பொண்ணு